வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் கிராமத்துல எல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அமல்படுத்த போகிறாங்க அண்ட் யார் அறிவிச்சிருக்காங்க, இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி வந்திருக்கக்கூடிய, அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட நியூஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனால இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறோம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள செயலாளர், அதாவது செயலாளர் பணியிடங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரப்புவதற்காக தமிழகம் முழுவதும் 12,525 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இவற்றில் 1300 பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல ஒரு ஆள் 2 ஊர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கோரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த 1996 கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம ஊராட்சி எழுத்தாளர் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷனில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அடிப்படையில் வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் அண்ட் உங்களுடைய சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்காகவும் இந்த பதவியை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 12,525 கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட காலியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூடி சீருமே வெளியிட்டிருப்பாங்க. அதோடைய நியூஸையும் பார்த்தீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயரோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலை கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவோம். அதனால் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ், அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சரவை பதவி நிரப்புவதற்காக ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.